சீர்காழி சட்டைநாதர் கோயில் 274 தேவாரத் தலங்களில் 14வது தலமாக கருதப்படுகிறது. உலகமே கடல் நீரில் மூழ்கிய பொழுது சீர்காழி மட்டட்டும் நீரில் மூழ்காமல் இருந்தது. இதனால் தோணிபுரம் எனவும் அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் வழிபட்டால் வாழ்க்கை சிக்கல்கள், சட்டச் சிக்கல்கள், பில்லி, சூனியம் போன்றவை நீங்கும் என நம்பப்படுகிறது. சட்டைநாதருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 9 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும் சிறப்பு சுக்கிரவார பூஜை மிக புகழ் பெற்றது. திருக்கோயிலின் மூலவர் சட்டைநாதர் என்றும், பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் தோணியப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்மனாக பெரிய நாயகி திருநிலைநாயகி திகழ்கிறாள். தல வரலாறு புராணங்களின்படி ஆதிசேஷனும் வாயுதேவனும் தங்கள் வலிமையை பற்றி போட்டியிட்டனர். அப்போது ஆதிசேஷன் கையிலையை மொய்யை முற்றிலும் மூடி வைத்தார். வாயுவால் அதை அசைக்க முடியவில்லை. இறைவனின் அருளால் ஒரு சிறு மலைத்துண்டு சீர்காழிக்கு வந்து விழுந்தது. அந்த மலைத்துண்டு மீது சிவன் சட்டைநாதராக காட்சியளித்தார். இன்னொரு புராணத்தில் பெருமான் நரசிங்க அவதாரத்தின் அகங்காரத்தை அடக்கி அதன் தோலை சட்டையாகத் தரித்ததால் சட்டைநாதர் என்ற பெயர் பெற்றார் என தலபுராணம் கூறுகிறது. இது பைரவ மூர்த்திகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.